இந்த 5 விஷயங்களை ஏப்ரல் 14ஆம் தேதி பண்ண மறந்துடாதீங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் வருஷப்பிறப்பு. ஒரு உருளி இல்ல தாம்பாளம் எடுத்து வச்சு மா பலா வாழை வச்சுக்கலாம். வெற்றிலை பாக்கு, ஒரு ரூபாய் நோட்டு கட்டு, நகைகள், உங்ககிட்ட செயின், வளையல், மோதிரம் எது இருக்கோ அதை வச்சுக்கோங்க. ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியும் வச்சிருங்க. தூங்கி கண் விழிக்கிற இடத்துல இது எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சிருங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி, அதாவது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு முதல்ல இந்த உருளியை பார்த்துட்டு கண்ணாடியில இருக்க உங்க முகத்தையும் பார்த்துட்டு, அம்மா மகாலட்சுமி இன்னைக்கு போல இந்த வருஷம் முழுக்க இந்த பொருட்கள் எல்லாமே என் வீட்டுல நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. மாவிலை தோரணம் வாசல்ல கட்டுறது ரொம்ப சிறப்பா இருக்கும். புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, காரம், இனிப்பு, துவர்ப்பு போன்ற அறுசுவைகளையும் நம்ம உணவுல அன்னைக்கு சேர்த்துக்கணும். வேப்பம்பூ ரசம், மாங்காய் பச்சடி பண்றது ரொம்ப விசேஷமானது. உப்பு, மஞ்சள் இந்த 2 பொருட்களும் மகாலட்சுமியின் ரூபமா கருதப்படுது. அதனால இந்த 2 பொருட்களையும் வருஷப்பிறப்பு அன்னைக்கு நம்ம வாங்குறது வருஷம் முழுக்க தட்டுப்பாடு இல்லாம நம்ம வீட்டுல எல்லா செல்வங்களும் இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகமா கருதப்படுது. சூரிய நமஸ்காரம் கண்டிப்பா பண்ணுங்க. காலையில 6 மணில இருந்து 7:20 வரைக்கும், 9:10ல இருந்து 10:20 வரைக்கும் நல்ல நேரம். மதியம் இலை போட்டு படைக்க 12:30ல இருந்து 1:30 வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு.